ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி கர்ட் ரைஸ் இல்லைன்னா பகாலா பாத் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். ஆனால் யூஸ்வலாக கர்ட் ரைஸ் ஆர்டினரி ரைஸில் பண்ணுவாங்க. நாங்கள் இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம். இந்த ஆர்டினரி ரைஸை விட குதிரைவாலி அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. உடலுக்கு உறுதி அளிக்கும் குதிரைவாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குதிரை மாதிரி நமக்கு உடலுக்கு தேவையான அளவு உறுதியை கொடுத்து சீராக வச்சுக்கும். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. ஸோ டயபெட்டிஸையும் கண்ட்ரோல் பண்ணும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமையும் இது தடுக்கும். தவிர இதில் நிறைய அயன் கண்டென்ட்டும் இருக்குது. சரி, வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். குதிரைவாலி தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 20 கிராம் வெண்ணெய், அப்புறம் கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, அப்புறம் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ஒரு 250 ml நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மாதுளம்பழம் இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. 1 டம்ளர் குதிரைவாலி எடுத்துக்கோம் இல்லையா, அதுக்கு 4 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 டம்ளர் தண்ணி நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம். மீதி 2 டம்ளர் பாலாக சேர்க்குறோம். இது ஃபுல் ஃபேட் மில்க்கு. இப்போ இது 2வது டம்ளரும் பால் சேர்த்துட்டோம். இப்போ குதிரைவாலி அரிசியையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ நீங்கள் குக்கரை மூடிடுங்க, வேக விட்டுருங்க நல்லா. ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆன பிறகு நீங்கள் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி வெந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அந்த சாதத்தெல்லாம் நல்லா குழச்சி விட்டுக்கணும். அப்போ தான் கர்ட் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குதிரைவாலி ரைஸ் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். இந்துப்பும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இந்துப்பு இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது சூடோடு இருக்கும்போது நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா தான் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி சாதத்தோடு நல்லா சேரும். நீங்கள் வச்சுருக்க கர்டில் நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து கிளறிக்கோங்க. தயிரில் அந்த தாளிச்சதை ஊற்றி கிளறிட்டு நெக்ஸ்ட்டு மீதி பால் இருக்கும் இல்லையா, அந்த பாலை நீங்கள் இதில் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பெல்லாம் அணைச்சிடுங்க. குக்கரில் இந்த சாதத்தோடு ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் இந்த ப்ரொப்போர்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1/2 லிட்டர் பாலும் அப்புறம் 250 ml தயிரும் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ப்ரொப்போர்ஷன் நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மார்னிங் கலந்து வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்ததுன்னா தயிர் அளவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் பால் அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தயிர் கொஞ்சோண்டு போட்டாலே போதும், ஏன்னா வெயில் காலத்துக்கு புளிச்சிரும். அதனால் இப்போ நீங்கள் கர்டை ஆட் பண்ணிக்கோங்க. தாளித்து வச்சு ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கிளறும்போது பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்நேரம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த டைம் நீங்கள் மீதி இருக்கிற தயிரை அந்நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா புளிக்காமல் இருக்கும். கடைசியாக நீங்கள் மாதுளம் பழம் அந்த மாதிரி இருக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான குதிரைவாலி பகாலா பாத் இல்லைன்னா தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.